புவி வெப்பமடைதல் காரணமாக பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் சூறாவளி ஏற்படும் என காலநிலை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். வளிமண்டலத்தில் ஏற்படும் அதீத மாற்றங்களால் குறுகிய காலத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்பட்டு ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டும் என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. வெப்ப அலைகளின் தாக்கம் அதிகரிப்பது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பேரழிவை ஏற்படுத்தும் புயல்களின் எண்ணிக்கை மற்றும் தீவிரம் உயர்ந்து வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இயற்கை சீற்றங்களால் உட்கட்டமைப்புகள் சிதைவதுடன் விவசாயம் மற்றும் பொருளாதார ரீதியாக பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்று விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். உடனடியாக பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைக்க தவறினால் எதிர்கால சந்ததியினர் இன்னும் மோசமான இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று நிபுணர்களால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் பேரிடர் மேலாண்மை திட்டங்களை வலுப்படுத்துவதுடன் இயற்கை சீற்றங்களை தாங்கும் வகையிலான நகர கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பனிப்பாறைகள் உருகுவதால் கடல் மட்டம் உயர்ந்து கடலோர நகரங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக புதிய தரவுகள் எச்சரிக்கின்றன. பருவநிலை மாற்றத்தினால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு உலக அளவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் சூழல் உருவாகியுள்ளது. பல்லுயிர் பெருக்கம் பாதிக்கப்படுவதால் பல அரிய வகை விலங்குகள் மற்றும் தாவரங்கள் அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. உலக நாடுகள் ஒன்றிணைந்து கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க தவறினால் இயற்கை சீற்றங்களை தடுப்பது சாத்தியமற்றதாகிவிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.